இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்தது போல பரிசுத்த ஆவியானவரும் நாங்களும் ஆண்டவரே ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும் பொழுது என் தேவன் பெரிய காரியங்கள் ஆண்டவரே நீர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க. இந்த கால வேளையிலே ராஜா நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ஆராதனையானது ஒரு அற்பமாக காணப்பட்டாலும் ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே அப்பா குப்பையிலிருந்து தூசியிலிருந்து ஆண்டவரே தூசி அப்பா புழுதியிலிருந்து நீ தூக்கி ஆண்டவரே அப்பா நீ மேலான இடத்தில் அமர பண்ணுகிறவரே ராஜாக்களோடு நீ அமர பண்ணுகிறவர் ஆசாரியர்களோடு எங்களை அமர பண்ணுகிறவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஓ எல்லா துதி கன மகிமையும் ஆண்டவரே அப்பா ஒருவருக்கே ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தாவீதை போல ராஜா நாங்களும் ஆண்டவரே உமக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் காணப்படும்படியாய் யோபுவை போல ராஜா உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே ஹல்லேலூயா உத்தமனும் சன்மார்க்கனும் என்று நீர் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறது போல ஆண்டவரே எங்களை குறித்தப்பா நீர் என்ன சாட்சி சொல்ல இருக்கிறீர் இந்த கால வேளையிலே ராஜா ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசுவீராக ஆண்டவரே எங்களை குறித்து நீர் சாட்சி சொல்லுவீராக ராஜா ஆண்டவரே அதற்கு தகுதியானவர்களா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே நீர் எங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர், எங்களை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தரிசனத்தில் நாங்கள் கடந்து போவதற்கு நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஒத்துழைப்பதற்கு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய கையை விடாதபடிக்கு நாங்கள் என்னாலும் பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய் ஹல்லேலூயா இந்த ராஜ்யத்திற்கு வரும் வரைக்கும் எங்களை ஆண்டவரே நீர் கைவிடாமல் இருப்பீராக. நாங்கள் உம்மை கைவிடாமல் இருக்க வேண்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா. அந்த கால வேளையிலே இந்த ஆராதனை உங்கள் சமூகத்திலே அப்பா ஒரு ஆண்டவரே ஒரு அலங்காரமான ஒரு ஆராதனையாக நீர் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த கால வேளையிலே ராஜா ஆண்டவரே எல்லா துதியும் எல்லா புகழும் எல்லா கனமும் ஆண்டவரே அப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதித்து பாடுவது எவ்வளவு நல்லது என்று ஆண்டவரே வேதத்திலே சொல்லப்படுகிறது போல அது இனிமையானது ஆண்டவரே. அது உமக்கு ஏற்புடையதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிறதான பாடல்களை அநேக பாடகர்கள் அநேகரை துதித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே இந்த அடியாளை ஆண்டவரே உமக்கு பாடும்படியான ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே உமக்கு 1000 நன்மைகள் செலுத்தினாலும் நன்றிகள் செலுத்தினாலும் ஆண்டவரே எங்கள் நாவுகள் போதாது ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் உள்ளவராய் ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயற்கை சூழ்நிலைகள் நிமித்தம் இந்த கடைசி நாட்கள் அநேக வியாதிகள், அநேக கொள்ளை நோய்கள், அநேக இயற்கை சீற்றங்கள், அநேக ஆண்டவரை சட்டங்கள், அநேக திட்டங்கள் மூலியமாக அநேகர் ஆண்டவரை அநேக விதமான காரியங்களை மரணிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை நாங்களோ எழுந்து நிமிர்ந்து உடைய நாமத்தை துதித்துக் கொண்டிருப்பதற்காக ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே. நீர் மகிமைப்படும்படியாக இந்த சபையிலே என் தேவன் எழுந்து அருளும்படியாக எழுந்து அருள் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இருதயங்கள் அப்பா நீர் ஆளுகிற ஒரு ஆலயமாக மாற்றும் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே காலத்தில் நீர் வாசம் பண்ண போறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் வாசம் பண்ணுகிறாக ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே அப்பா இந்த சபையுடனே நாங்கள் துதிப்பதற்கு எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து போகிறோம். இரண்டாம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து
இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். பவுல் அழகாக பிலிப்பியருக்கு எழுதுகிறாங்க. பிலிப்பியர் ஜனங்கள் மிகவும் நேசிக்கிற ஜனங்கள், அன்பானவர்கள். அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஜனங்கள். அவங்களுக்கு போயிட்டு சொல்லுகிறாரு, நீங்கள் என்ன ஓகே, நீங்கள் என்ன செய்யணும். அவங்களுக்கு தான் ஒரு ரகசியத்தை சொன்னார். போன ஞாயிற்றுக்கிழமை பார்க்க முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஈவினிங் தியானிக்கிற நேரம் ஒரு காரிய ஒரு ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அம்மா இல்லையா? அப்போ பிலிப்பியர் ஜனங்களுக்கு தான் அவர் சொன்னார். ஒரு வசனம் பண்ணுங்க. அது என்னது? 4ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும். 4 நாள் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க என்று மறுபடியும் சொல்லுகிற இந்த வசனம் தான். இந்த வசனத்துக்கு ஒப்பனையான காரியம் என்னன்னு கேட்டா 3ஆம் வசனம் சொல்லுது, அன்றியும் கிளைமெந்தோடும் மிகவும் பிரயாசப்பட்டபடினாலே அவருடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறபடினாலே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் என்ன சொல்றாரு? இவ்வளவு இந்த அளவுக்கு அந்த ஜனங்களை பிடித்து பவுல் அறிந்திருக்கிறார். அம்மாவில்லை? அப்போ பிலிப்புக்கு தெரியுது இந்த ஜனங்கள் நாம கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை செய்கிற பொழுது அவருடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அதான் சொல்றோம். அடுத்த வசனம் நமக்கு இந்த வசனம் தான் நம்ம சொல்லுவோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லணும். எதுக்காக நம்ம அதை சொல்றோம் அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கு. ஆனால் இங்கே நாம அழகாக சொல்லுகிறார், அவருடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதியிருக்கிறது. அதனால் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாவில்லை? அதுக்கு பிறகு சொல்றாரு, உங்கள் சார்ந்த குணம் அப்படி ஒரு காரியங்கள். ஆகவே இன்றைக்கு நம்ம அது இல்லை, நான் உங்களுக்கு அந்த சொல்றேன். அப்போ அந்த அளவுக்கு இந்த பிலிப்பியர் ஜனங்கள் ஆண்டவரோடு நல்ல ஐக்கியமாக இருக்குன்னு சொல்ல. இன்னும் கொஞ்சம் என்னது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் நீங்கள் பலப்படணும். அப்படி பலப்படுறதாக இருந்தால் என்ன செய்யணும்? அவருடைய சிந்தையை என்ன செய்யணும்? நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? அவருடைய சிந்தை எப்படி இருக்கிறது என்றுதான் இன்றைக்கி நாங்கள் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். வாசிக்க மக்கள் அந்த வசனத்தை பாருங்க சொல்றாரு. அப்போ அது யாரு? அந்த பவுல் அதை அனுபவித்து சொல்லுகிறார். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு, அவருடைய சிந்தை எப்படி இருந்தது. அதனால தான் பவுல் தைரியமாக சொல்லுகிறார், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை அப்போ கிறிஸ்துவை அவர் அப்படியே ருசித்து பார்த்து இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் அவர் கர்த்தர் நல்லவர் என்ன செய்ய வேண்டும்? ருசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய வேண்டும்? ருசித்து பார்த்து தான் என்ன செய்யணும்? அதை மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பிரகடனப்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும். அப்போ நம்ம தெரியாமல் நம்ம ஒரு காரியத்தை சொல்ல முடியாது. நம்ம சாப்பிட்டு பார்த்து தான் என்ன செய்யணும்? ஆமே இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுபோல அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தையை பவுல் அறிந்திருக்கிறார். ஆகவே பிலிப்பியருக்கு சொல்லுகிறார், அது உங்களுக்கும் இருக்க கடவுள். வந்திருக்கிற நமக்கு என்ன இருக்க வேண்டும்? ஆமே நமக்கு எல்லாருக்கும் என்ன சிந்தை இருக்கணுமா? அவருடைய சிந்தை. நேற்று நாளில் நம்ம தியானித்தோமே, அவர் எப்படி இருந்தார்? அந்த பூமியில எப்படி இருந்தாரு? நன்மை செய்கிறவராக என்ன செய்தாராம்? அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய ஆமே யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் அங்கே அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த சீசர்கள் வந்து கேட்பாங்க, உடைய ஆகாரம் என்ன அப்படின்னு சொல்லல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்வாரு? பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம் அப்படின்னு சொல்றாரு. அம்மாவே இல்லையா? அப்போ பாருங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆகவே அதற்கு ஒப்பனையான ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கிறோம். மாமிச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சொல்கிறார். அப்போ மாமிசத்தில் இருக்கிற சிந்தைகள் நம்முடைய அது என்னத்தை கொண்டு வருது? நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் சிந்திக்கிற சிந்தனையோ நமக்கு ஜீவனும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. ஆமீன். அதாவது ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார். ஆமாவில்லையா? ஆகவே தான் ஆவியானவரை நமக்கு என்ன செய்தார்? பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? அதான் இயேசு சொன்னா, நான் போவது நல்லது, தேற்றவளாக என்ன செய்வார்? வந்து உங்களை ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துவார். ஆமீன். உங்களை சரியான பாதையை நடத்துவார்.
உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், நீதியை குறித்து பேசுவார், நியாயங்களை குறித்து, இப்படிலாம் பாவங்களை குறித்து இதெல்லாம் பேசுகிற நேரம் அப்போ நம்மை நாமே என்ன செய்யலாம், சரிப்படுத்திக் கொள்ளலாம். அதுதான் நாங்கள் சொல்லப்படுது. ஆகவே தான் பவுல் சொல்ற, நீங்களே நிருபம் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிமகள். எப்படி என்றால் சொல்லுகிறார், மாமிசத்தில் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் என்னது, தேவனுக்கு முன்பதாக அது எப்படி இருக்கா, பகையாக இருக்கிறது. பிரமாணத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. விரோதம் என்கிறது பயங்கரமான வார்த்தை. அதோடு கூட இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாரு, பகை என்று சொல்லுகிறார். ஆமா, ரெண்டாவது சொல்றார், அது தேவனுடைய அப்ப நியாய பிரமாணத்துக்கு என்ன செய்ய முடியாது, மாமிசம் என்ன செய்யாது, கீழ்ப்படியாது. அது கீழ்ப்படிய முயற்சி செய்தாலும் என்ன செய்ய முடியாது, நம்மளால என்ன செய்ய முடியாது, அதுக்கு செய்ய கடினமாக இருக்கிறது. ஆமாவே இல்லையா? அதான் நாங்கள் ரோமருக்கு எழுதுகிற போது சொல்லுகிறாங்க, நான் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனாலும் என்னது, கோவப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு தான் வெளியே வரும். நமக்கு கோபம் வாசலில் உட்காந்துருக்கோம். ஆமாவே இல்லையா? பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருவோம், ஆனால் என்னது, நம்மளை அறியாமல் நம்ம பேசிடுவோம். ஆமாவே இல்லையா? ஸோ அதனால சொல்லுகிறாங்க, இப்போ மாமிச சிந்தை நமக்கு மரணத்தை வருவிக்கிறது, ஆவிக்குரிய சிந்தையோ என்னவாக இருக்கிறது, ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த சிந்தையை சொல்லுகிறார். அப்படி பேருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த சிந்தையை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சரியா? அதுக்கு ஒப்பனையான இன்னொரு வருஷம் நம்மளுக்கு 27 வாசிங்க அதே அதிகாரத்தில். தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியானவர் என்ன செய்கிறார், தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்திருக்கிறார். அப்ப ஆவியுடைய சிந்தையை யார் அறிவாராம், பரிசுத்த ஆவியானவர் அறிவார் என்று சொல்லி இங்கே அழகாக சொல்லுகிறார். சரி, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினால இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் எதன் இருக்கிறது. ஆமே, ஏன்னா அது முதல் வசனம் சொல்றது, ஆவியானவர் என்ன செய்கிறார், பெருமூச்சுகளோடு கூட, வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறார். அதே நேரம் அடுத்த வசனம் சொல்லுது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆமே, இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்காக என்னது ஜெபிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக போயிட்டு ஆண்டவர்கிட்ட அல்ல, நாம என்ன பர்பஸ்க்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கு, இந்த காரியம் சரியாக வருமா என்பதை குறித்து ஆவியானவர் நமக்குள்ள அவர் டிசைட் பண்ணது பிறகுதான் அவர் என்ன செய்வார், அதை பிதாவுக்கு அறிவிப்பார். பிதாவுக்கு அறிவிக்கிற பொழுது 34வது வசனம் சொல்லுகிறபடி அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக. அப்ப தவறான ஒரு ஜெபத்துக்கு பரிசுத்த ஆவியானவரும் என்ன செய்ய மாட்டாரு, உடன்பட மாட்டாரு. அதே போல ஆண்டவரை இயேசுவும் என்ன செய்ய மாட்டாரு, அவரும் உடன்பட மாட்டார். ஆகவே தான் நாங்கள் பிலிப்பியருக்கு சொல்லுகிற பொழுது உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும், கிறிஸ்துவுடைய சிந்தை. அப்போ அவர் எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணியிருப்பாரா இருக்கும். ஆமாவா இல்லையா? இயேசு எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணியிருப்பாரு, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்திருப்பார். அதுபோல நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும். அதே போல ரோமர் 12:14 வாசிக்கும்போது அப்ப சொல்லுகிறார், கிறிஸ்துக்குள்ள என்ன சிந்தை இருந்தது, ஏக சிந்தை இருந்தது. அவர் தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்தது, எதை செய்யணும், என்ன செய்யணும், அதே தான். இப்போ நம்ம எல்லாருக்கும் அப்படிதான், நம்ம எல்லாருக்கும் ஏதோ செய்யணும் அப்படி நம்ம உலகத்துக்குரிய காரியங்களை பார்க்குறோம். அதுபோல் ஆண்டவர் என்ன செய்த இயேசு அந்த 3 வருஷம் அவர் என்னது எதைதான் செய்து முடிக்க வேண்டுமோ என்று சொல்லி அந்த முடிவிலே அவர் இருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறார், வாசிங்க மகள். அப்ப நம்ம எல்லாம் இப்படி ஆவிக்குரிய சபைக்கு வர்ற நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும், ஏக சிந்தனை. என்னது, ஒரே சிந்தை. ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னோன்னு இன்னொருத்தர் என்ன செய்யணும், அதுக்கு என்ன செய்யணும், ஆமோதிக்கணும்.
வழிமொழியணும். அம்மாவில்லை, அம்மா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெகோமியா என்ன செய்கிறார், இது அலங்க கட்டுவதுக்கு போயிட்டு பேசுகிறார். பேசல என்ன சொல்கிறார், இந்த நல்ல வேலைக்கு என்ன செய்யணும். அப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாரும், எழுந்து கட்டுவோமா, ஏங்க இது ஒரு நல்ல வேலையாக இருக்குன்னு சொல்லி. அது மாதிரி சபைக்குள்ளே அப்போ நம்ம எல்லாரும் எப்படி இருக்க வேண்டுமா, ஏக சிந்தனை உள்ளவர்களாக இருக்கும். ஒரு குறை சொல்லி ஒருவருக்கு இங்கே சொல்லி நாங்கள் செய்கிறதா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்கும், ஏன்னா நம்ம செய்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். ஆகவே அவர் எப்படி இருந்தார், ஏக சிந்தை உள்ளவராக இருந்தார். அவன் தன் சீசர்களோடு கூட அவன் ஒரு காரியங்களை பேசுகிற பொழுது அவர்களோடு என்ன செய்யலாம், ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறார். அவன் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே லூக்கா அதிகாரம் சரி மத்திய அதிகாரத்தையும் பார்த்தீங்கன்னா அவர்களை சீசர்களை அவர் என்ன செய்வார், ஏற்படுத்தின உடனே வேதம் தெளிவாய் சொல்லும், இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே நின்றார் என்று சொல். நான் தான் என்னது, நான் யார், நான் கடவுளோ இல்லாட்டி நான் தான் உயிர், எனக்கு கீழே தான் நீங்களாம் என்ன இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலை, அவர்களை தரைக்குறவாய் நினைக்கல. இப்போ எனக்கு இருக்கிற தாளந்து உங்களுக்கு இருக்குது, நான் அடிக்கடி நான் சொல்லுவேன். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அம்மாவில்லை அப்படின்னா அதனால உங்களை நான் என்ன செய்யணும், கௌரவிக்க வேண்டும். உங்களை நான் என்ன செய்யணும், தரக்குறைவாக நினைக்கக்கூடாது. சின்ன பையன் தானே ஒரு மாதிரி தலையை அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கிறான்னு பார்த்தா இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான். அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான். அவங்க அப்பா ஒரு பக்கம். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. கடந்த காலங்களில் அவங்க நெருக்கப்பட்டது எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க பாருங்க, அந்த ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு, இந்த ஊழியத்தை செய்து இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி கடந்த நாட்களில் அவர்கள் ஒரு துக்கத்தின் பாதையில் கடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சந்தோஷமாக வந்து இந்த இடத்துல வந்திருக்கேன். காரணம் அந்த ஏக சிந்தை. ஒரு காரியத்தை செய்ய வேணும் அப்படின்னா அந்த எல்லாருக்கும் ஒரு இது என்ன செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னா அப்போ எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கு. ஆகவே வாசிங்க, சொல்லுகிறார். அதுதான் மிக கவனம். ஏக சிந்தனைன்னு சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் யோசிக்கக்கூடாது. சொல்றார், தாழ்மையானவர்களுக்கு சபைக்கு வருகிற தாழ்மையாக, அதுதான் மிக முக்கியம். நம்மள தாழ்மையாக இருந்து தாழ்மனோன்னு என்ன செஞ்சக்கூடாது, பழைய வீடு போட்டுட்டு வந்து தாழ்மன் சொல்லி இப்படி இருக்கக்கூடாது. சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, என்ன தாழ்மை, அந்த மாதிரி யாக்கில் நம்பவே கூடாது. இந்த தாழ்மைன்னு சொல்லி இப்படி செஞ்சுக்கிறாங்களே, அவங்க டக்குன்னு இப்படி எழுவுனாங்கன்னா தூக்கி வீசிடுவாங்க. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கு. நான் சொல்கிறேன், ஒருவருக்கு ஒருவர் ஏக சிந்தனை உள்ளாகுங்கள். அதை சிந்திக்க கூடாது, வரவே கூடாது. இந்த மைண்ட் இங்கே வரவே கூடாது. இங்கே இருக்கிறது இங்கே வரக்கூடாது. இங்கே இருக்கிற வரைக்கும் அது சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கும். அது இங்கே வந்ததுக்கு பிறகு என்ன செய்யும், நம்மளே வேறு இடத்துக்கு கொண்டு போகும். அதனால இந்த மூளைக்கு என்ன செய்யக்கூடாது, அதை அந்த இடத்துல தான் வைக்கணும். மூளை இருக்கிறதுக்குள்ள மூளை இருக்கணும், இருதயம் இருக்கிறதுக்கு இருதயம் இருக்கணும். மாறிடக்கூடாது. மாறணுன்னு தான் என்ன ஒன்று ஆயிரும், தேவையில்லாத பிரச்சனை வரும். அதான் சொல்கிறேன், இணங்குங்கள். பார்த்தீங்களா சொல்கிறாரு, நான் சொன்னதான் சரி, நான் செஞ்சதான் சரி அப்படின்னு நம்ம சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. எல்லாருக்கும், ஏன்னா எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் தாழ்ந்து கொடுத்துருக்கிறாரு. அதனால நான் செய்ய முடியாததை நீங்கள் செய்ய முடியும், நீங்கள் செய்ய முடியாத இன்னொருத்தர் செய்ய முடியும். ஆமாவே இல்லை, சில நேரங்களில் சிலர்களுக்கு வியாதிகள் மேலே கைகளை வைக்கிற பொழுது எல்லாருக்கும் சுகமாகாது. சரியா? அப்போ யாரோ ஒருத்தர் அப்படி சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஒருத்தர் இருந்தால் அவர்கள் வந்து கை வைக்கிறேன்னா அது சுகமாகும். அப்போ சுகமானோன்னா நம்ம சொல்லக்கூடாது, நான் அன்னைக்கே ஜெபிச்சுட்டேன் அப்பவே சுகமாச்சு ஆனாலும் சொல்லக்கூடாது. சரியா? அது உங்களையே என்ன செய்யக்கூடாதான், என்னாதிகள் அப்படின்னு சொல்றாரு. அங்கே ரோமர் 15:6 என்ன சொல்லுவா, உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும்படிக்கு, அளிக்கிறதுல அளிக்கும்படிக்கு தேவன் கிறிஸ்து இயேசுடைய மாதிரியின்படி. அப்ப நம்ம எல்லாம் எப்படி உருவாக்கி இருக்கிறாரு, மாதிரி. ஒரு கம்பெனியில் ஒரு கார் உருவாக்குனா அது எப்படி, எத்தனை கார் உண்டாக்குவாங்க, என்ன மாதிரி எப்படி உண்டாக்குவாங்க சொல்லுங்க. என்னம்மா
எத்தனை உண்டாக்குவாங்க? ஆயிரக்கணக்கில் உருவாக்குவாங்க. அம்மாவே இப்போ யார் ஜெமியூர் கார் போகுது, காரில் போகிறா, அப்போ டக்குன்னு போனோன்னா இந்த கார் என்ன வேணும், ஓகே அப்படின்னா இது நல்ல காரா, நல்ல கார் ஸ்டார்ட் பண்ணோன்னா பின்னுக்கு போகும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியே அப்போ அந்த கார் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் என்ன செய்வாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. அம்மாவே இல்லையா? குவான்டிட்டி அதே நேரம் குவாலிட்டியும் இருக்கும். அம்மாவே இல்லை, அப்போ குவான்டிட்டியும் கூட. அதான் இங்கே சொல்லுகிறாரா, வாசிங்க. பாருங்க, பொறுமையும் அவர் தான் கொடுக்கிறாரு, நமக்கு ஆறுதலையும் தேவன் கொடுக்கிறாரு. கிறிஸ்து இயேசுடைய மாதிரியின்படி. அப்ப அவருடைய சிந்தை எப்படி இருக்கிறது? பொறுமையாகவும் ஆறுதலாகவும். இயேசுடைய சிந்தை எப்படி இருக்கிறதா? பொறுமையும் ஆறுதலும். அப்ப அதுதான் சொல்றாங்க, நீங்க எப்படி இருக்கணும்? அவருடைய சிந்தையை போல நீங்க என்ன செய்யணும்? நீங்க தரித்து கொள்ள வேண்டும். ஆமா, எந்த ஒரு விஷயத்துக்கும் எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். அதுக்காக சபைக்கு வர்றதுக்கு பொறுமையா வரக்கூடாது, சபைக்கு நேரத்துக்கு வந்துடணும். ஆமே. மற்றது என்னது? ஆறுதல். மற்றவர்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? போய் விசாரிக்கிற நேரம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? ஆறுதலா இருக்கும். 2 நாள் தலைவலி சித்த போய் பாருங்க சித்த, தலையில கேன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு என்னது? நீங்க சொன்னோன்னே உங்க வாயின் வார்த்தையின்படி உண்டாக கடவுது. சரியா? அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் வாசிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் திடீர்னு எடுத்துடக்கூடாது. யாருக்கு எந்த விஷயத்தையும் நீங்க சஜஷனுக்கு போயிடக்கூடாது. முதல் சொல்லிட்டாரு, நீங்க பொறுமையா என்ன செய்யணும்? ஆறுதல் அளிக்கணும், பொறுமையா பேசணும். அப்படியா? அப்படின்னு சொல்லி அப்படி செய்யணும். மாதிரியின்படி, ரோல் மாடல். நம்மலாம் எப்படி இருக்க வேண்டும்? அவருக்கு ரோல் மாடலாக இருக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் யாரை பின்பற்ற வேண்டும்? அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் யாரை பின்பற்றுகிறேன்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் சொல்லிட்டு. ஆமாம். அதுபோல நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? சபைக்கு வாரீங்க, ஆனால் யாரை எப்படி? கிறிஸ்துவை பின்பற்றேன். என்ன அடையாளம்? எப்படி எப்படி நீங்க சொல்வீங்க நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு? என்னமா? கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் அப்படின்னா எப்படி? வெரி குட். அவருடைய வார்த்தை. அம்மாவே இல்லையா? அப்ப வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். ஆமாம், வார்த்தையை நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன்? நடக்கிறேன். அதுதான். அப்ப ஆதியிலே அவர் எப்படி இருந்தார்? வார்த்தையா இருந்தார். பிற்பாடு அவர் என்னவானாரு? மாமிசமாக வெளிப்பட்டார். ஆமாவே இல்லை? அப்ப மாமிசமா வெளிப்பட்ட பொழுது அவர் எப்படி இருந்தாரு? அந்த வார்த்தையாகவே தான் இருந்தார். உண்டாக கடவுள்னா உண்டாக கடவுள். ஆமைங்க. நோய் குணமாக கடவுள்னா குணமாக, பேய் ஓடுனா ஓடி போயிடணும். ஆமாவே இல்லையா? அப்ப அந்த சிந்தனைக்குள்ளாகவே சொல்றாரு. அப்ப உங்களை இந்த கால வேளையில ஆண்டவர் பலப்படுத்துகிற ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்க இப்படியே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறவர்களா இருக்கக்கூடாது. எழும்பி என்ன செய்ய வேண்டும்? காரியங்களை செய்ய வேண்டும். ஆமாவே இல்லையா? வாசிங்க மகன். நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? அனுகிரகம் செய்வாராக என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அப்ப ஆண்டவர் நமக்கு அதை செய்வார் என்று சொல்லிட்டு 2 கொரிந்தியர் 13:11 வாசிங்க மகன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாக இருக்க சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்கிறதா? சந்தோஷமாக இருக்க வேண்டும். இயேசு இந்த பூமியில இருக்கிற எப்படி இருந்திருப்பாரு? அவரை பார்க்கணும்னா எப்படி இருந்திருக்கு எல்லாருக்கும்? சொல்லுங்களேன். அதனாலதான் அவ்வளவு கூட்ட ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அவருடைய சத்தத்தை கேட்க போறாங்க, அவருடைய பிரசங்கத்தை கேட்க போறாங்க, அவருடைய அற்புத அடையாளங்களை பார்க்க போறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் எல்லாரும் எப்படி வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க இருக்கிறேன்னா எப்படி இருக்க வேண்டும்? நீங்க அதுதான் நான் சொல்றது. நீங்க எல்லாம் வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கிற இடத்தை எப்படி வச்சுக்கொள்ளணும்? சந்தோஷமா சிரிச்சு மகிழ்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே வீட்டில் போயிட்டு அப்படியே மூலையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே தள்ளுறது, அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறது. அம்மாவே இல்லையா? அப்படி தள்ளுறதுல தான் ஒரு சிலது இந்த பிள்ளைங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். பாரு சிரிங்க, அப்படியே உட்காந்து. எனக்கு தெரியும் இந்த பிள்ளைகள் 3 இருக்குன்னு தெரிஞ்சோன்னு அனுப்பி விடுவேன். சிரிங்க. அம்மாவே இல்லையா? அப்போ எப்படி இருக்கணும்? சகோதரரை கடைசியாக சொல்றாரு, எழுதி முடிக்கிறார். அப்போ சபைக்கு வர நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருங்க. 2வது என்ன சொல்றாரு? எல்லாரோடையும் என்ன செய்யணும்? நீர் எல்லாரோடையும் நற்செய்தி. அப்படின்னா என்னது? அதுவும் போக முடிகிற நேரம் என்னது கேட்டு இந்த மாதத்துல யாருக்காச்சும் பிறந்த நாள் இருக்கா? முடிஞ்சுட்டா? கேக் வெட்ட போறோம். சொல்லுங்க. எப்பமா? இந்த மாதம்
அடுத்த மாதம் கேட்க அது கேட்கலாம் உங்களுக்கு கேட்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதத்துக்கு யாருக்கும் இல்லையா? முடிஞ்சு சொல்லுங்களேன், யாருக்கு முடிஞ்சிட்டுல? நான் சொல்கிறேன் இனி இல்லைல்ல, 2 நாளையில் முடிய போகுது இல்லை. அப்போ அடுத்த மாதம் நமக்கு இப்போ மாதங்கள் தோறும் என்ன செய்யணும்? என்னது? கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடணும். சரியா? அதுதான் சொல்கிறேன் சகோதரே, சந்தோஷமாக இருங்க. எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? எத்தனை பேர் கேக்கெல்லாம் வெட்டி இருக்கிறீங்க? இப்போ எனக்கு போட்டு வெட்டிட்டு கிடக்கிறது 2வது விஷயம். இப்போ நீங்கள் உங்களுக்கும் ஆசை இருக்கும் தானேங்க. அன்றைக்கெல்லாம் நிறைய பேர் கண்ணை தொடச்சிக்கிட்டாங்க, எனக்கு கேக் வெட்டுறேன். இந்த சின்ன பையனுக்கெல்லாம் கேக் வெட்டுறாங்க, எங்களுக்கெல்லாம் வயசாகி கூட எங்களுக்கு கேக் வெட்ட மாட்டேங்கிறாங்க. கடைசி கொண்டு போய் எங்கே வெட்ட போகிறாங்களோன்னு சொல்லி. அதனால சபையில் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற தகப்பன் வீட்டுக்கு வர்ற நேரம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ அதுபோல் இங்கே வருகிற பொழுது எப்படி இருக்கணும்? இங்கேருந்து போகிற நேரம் அந்த வாரம் முழுவதும், மாதம் முழுவதும், வருஷம் முழுவதும், முடிவு பரியந்தமும். அதுதான் சொல்ற கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். சோத்திரம் அப்படின்னு சொன்னேன். அதுவும் மிக முக்கியமான. எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்கணும்? எல்லாரோடையும் நல்லா பேசி பழக வேண்டும். சபைக்கு வந்து அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போகக்கூடாது. புரியுதா? அப்படியே சில பேர் இப்படியே தான் வருவாங்க, அப்படியே தான் போவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? என்ன ஹாய் பையா பாருங்க. அதுக்கு அது வந்து அதான் அந்த சின்ன பிள்ளைகளோடய நான் இருக்கிறது. ஆமாம் இல்லையா? பெரிய ஆள் மாதிரி யோசிச்சுக்கிட்டு பெருசாக யோசிச்சா ஒன்றுமே நடக்காது. ஆமாம் இல்லையா? நான் ஊழியக்காரன், நான் பெருசாக நினைக்கும், ஆவியில் இறங்குறேன், பரலோகத்துக்கு போகிறேன்னா ஒன்றுமே நடக்காது. பூமியில் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கணும்? நாளைக்கு புஷ்குன்னு போனாலும் சந்தோஷமாக இருக்கும். ஆமாம் இல்லையா? அதனால சகோதரரே, சகோதரிகளே, கடைசியாக சொல்கிறேன். சொல்கிறார் சபைக்கு சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷம் கலத்தீர்களா? இவங்க யாருக்கு சொல்கிறாரு? குழந்தைகளுக்கு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க சந்தோஷமா இருக்கிற ஊர் ஒன்று குழந்தை பட்டினம். எப்படிப்பட்ட பட்டினம்? அவங்க சந்தோஷம், உலகத்தின் பிரகாரம் சந்தோஷம், குடித்து வெறித்து பாவம் விபச்சாரம் வேசித்தாங்க, இதுல சந்தோஷம். இப்ப கர்த்தருக்குள் வந்தது பிறகு இப்ப அவர்களால் என்ன செய்ய முடியல, சில விஷயங்களை நமக்கு செய்ய முடியலையே அப்படின்னு கவலை இருக்கும். ஐயோ அந்த நேரம் காதுல கூட ஒரு பஸ் போட்டுக்கிட்டு இப்ப போட முடியலே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். ஆமாம் இல்லையா? வேற என்னது, வாய்க்கு சிகப்பாக கருப்பா பூசுறது முடியலையேங்கிற ஒரு கவலை இருக்கும். ஆமாம் இல்லையா? அதனால அதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ரிக்டா நாங்கள் பேசுற நேரம் உங்களுக்கு என்ன உண்டாகும்? வேத வசனம் தான் உங்களை என்ன செய்ய வேண்டும்? புடமிட வேண்டும், முன்னேறி போக வேண்டும். அதிலே இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? ஜஸ்ட் அதெல்லாம் நம்மளுடைய லைஃப்ல ஒரு இதுதான். ஆமே அதனால அது இல்லைன்னா லிப்டிக் விட்டு இன்னைக்கு நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன் அப்படின்னா முதலே வெட்டி விட்டுருணும். போ. ஆமா இல்லையா? வாசிங்க. ஆறுதல் அடைங்க. பார்த்துங்க, திருப்பி திருப்பி அது சொல்றாரு. எப்படி இருக்கணுமா? அப்போ சபைக்கு சொல்றாரு. அப்போ அதெல்லாம் நமக்கு வரணும். ஆமாவா இல்லையா? சமாதானமா இருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் நம்மளோடு ஆண்டவர் இருக்கிறதுக்கு வேற என்னது? என்ன செய்யணும்? நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் வேதம் வாசிக்கிட்டே இருக்கேன், நான் சபைக்கு வர்றேன், காணிக்க தர, இதெல்லாம் இல்லை. ஆண்டவர் விரும்புகிற குவாலிட்டி என்னது? சந்தோஷமா இருக்கணும். 2வது எப்படி? எல்லாரோடையும் நல்லா இருக்கணும். வாங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? வீட்டில் எப்படிங்க? நல்லா இருக்கும். அவ்வளோட நிப்பாட்டிக்கிறோம். அப்படி சிஸ்டர் அப்படின்னு போகக்கூடாது. சரியா? அது கொண்டு புஷ்ஷுன்னு தள்ளி விட்டுரும். சரியா? அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து என்னது? என்னது? சீர்படுத்துங்கள், ஆறுதல் அடையுங்கள். அப்போ ஒருத்தரோட பேசுறீங்க, ஒரு மனம் விட்டு பேசுறீங்க. சரியா? சிஸ்டர் உங்களோட பேசணும்னா எனக்கு என்ன இருக்கு? சமாதானமாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னா, சார் சிஸ்டர் ஈவினிங் வரேன்னு நான் பேச வரேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுக்கூடக்கூடாது. சரியா? அன்றைக்கி சிஸ்டர் வந்தாங்க, நான் பேசணுன்னா அவங்களுக்கு ஆறுதல் ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கும். அந்தந்த வேலையை அப்பப்போ முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? போய்கிட்டே இருக்க வேண்டும். நம்ம இல்லையா? அடுத்து அப்படின்னு சொல்கிறார். சபைக்குள்ள எப்படி இருக்கணுமா? எல்லாம் சமாதானமாக இருக்கணும். அப்பதான் அன்புக்கும், பாருங்க யாரு நம்ம ஆண்டவர்? யாரு? அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணம் அவர்தான். யாரு? அவருடைய அன்பை தவிர இந்த உலகத்தில் எந்த அன்பை நீங்க என்ன செய்ய முடியாது. மற்றதெல்லாம் என்னது? அன்பு தான் கடைசியாக வம்பாயிடும். இந்த வாலிப பிள்ளைகளாம் சில நேரங்களில் அன்புன்னு சொல்லி போயிட்டு நான் பார்ப்பேன். சில நேரங்களில் யாரோ ஒருத்தங்க, அவன் எவனே தெரியாது,
இந்த பிள்ளைய கூட அழகாக வளர்த்து விட்டுருப்பாங்க. 15-20 வயசில் வளர்த்து அழகாக வச்சுருப்பாங்க. தாய் கூட தொட்டுருக்கமான தாபன் அவன் பட்டார்னு அரைவான். அப்படியே கீழே கொஞ்சிக்கிட்டு அப்படியே நிற்கும். இந்த அன்புக்கு தான் நீங்கள் நிறைய பேர் போயிட்டு மாட்டிக்கிட்டு கிடக்குறது. அம்மா இல்லையா கழுத்தை பிடிக்கிறது அப்படியே என்னது அரகண்டா நடந்துக்கிடுவாங்க. அம்மா இல்லை. அதுதான் உலகத்தில் உள்ள அன்பு. வாலிபத்தில் வர்ற அன்புக்கு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் அன்பும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அன்பாகவும் இருக்கணும், சமாதானமாகவும் இருக்கணும். ஒரு வீடு எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். அதே நேரம் எப்படி இருக்கணும்? ஆமாம், வீட்டில் எழுதி வச்சிருக்கணும். இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? அன்பும் சமாதானம் இருக்கு. அதனால அதுக்கு காரணராகிய தேவன் என்ன செய்வாரு? எங்களோடு கூட இருப்பாரா? இருப்பார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரி, எபேசியர் 4:17 வாசிமாக. தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் சொல்லுகிறார். பாருங்க, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறேன். சாட்சி சொல்றாரு. நீங்களாம் கவனம். நீங்களாம் என்னது? ஆவிக்குரிய சபைக்கு வர்ற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? மற்றவர்களோடு மற்ற ஜனங்களோடு நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆமாம், இப்போ நம்ம உலகத்தில் இருக்கோம். நம்மளோட உறவுகளெல்லாம் இருக்கிறாங்க. இல்லாவிட நம்ம சம்பந்தம் கலக்க தான் வேணும். நமக்கு சொந்தக்காரங்க எல்லாமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க. இல்லையே, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எச்சரிக்கையாக இருக்கும். அவங்களோடு பழகிற பொழுது என்னது? ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சக்கூடாது? அன்பு எல்லாரோடையும் அன்பாக இருங்க. அப்படின்னா அப்போ நம்ம அவங்கள பார்த்தோன்னா அவங்களுக்கு வேறு அன்பு, நம்ம ஆவிக்குரிய சபையில் அதெல்லாம் எல்லாம் ஓகே. சில சம்பிரதாயமான காரியங்கள், சில வழிபாடுகளில் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அதுக்கு உடன்படாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? விலகணும். அதை தான் இங்கே சொல்ல. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன், எச்சரிக்கிறேன். சிலர் அப்படிப்பட்ட வழியில போய் விழுந்து போனார்கள். அதனால நான் சாட்சி சொல்றேன். நீங்க அந்த மாதிரி நிலைமைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இல்லையா? அதுதான் இங்க சொல்றேன். சாட்சினா என்னது? மற்றவர்கள் அப்ப அந்த மாதிரியான தொடர்பு வைத்ததுனால அவங்களோட வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. அதனால ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் கொஞ்சம் என்னது மெத்தனமா இருக்காதீங்க, எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாரு. ஆச்சுங்க. இன்னும் நீங்க நடக்கூடாது. இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? அவங்க உங்களை சொல்லுவாங்க, அங்க வாங்க சிஸ்டர், இங்கே வாங்க, இதை பண்ணலாம் பிரதர், அதை செய்யலாம் அப்படின்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்கள் என்னது கடந்த நாட்கள் தியானித்தது போல தேவ சித்தம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? எதையும் செய்யக்கூடாது. ஆமாம் வேலையா? போயிட்டு அதில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு தேவ சித்தம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. எந்த விஷயத்துலையும் நாங்கள் என்னது நன்மையான விஷயங்களுக்கு நம்மளோட தொடர்பு கொண்டு பேசுகிற நேரம் அது ஓகே தான். அதனால அவங்கள வேறு மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பழகக்கூடாது. கிட்ட வந்து சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவர்கள் உங்களை நடத்துகிற விதத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும். நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள். நீங்கள் என்னது ஆவிகளை பகுத்தறியக்கூடிய என்ன இருக்கு? வரம் வச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாம் அப்படியே வச்சிருக்கீங்க. இருக்கா? ஆவிக்குரிய வரங்கள் இருக்கா? இருக்குங்க. சொல்லுங்க சரியா? அப்போ அதை தான் நிதானிக்க சொல்கிறார். ஏன்னா இந்த உலகம் பயங்கரமான உலகத்தில் யார் எப்படின்னு தெரியல. ஆவிக்குரிய சபைக்கு வாரவர்களும் சிலர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாரோடையும் எப்படி இருக்க வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மறைமுகமாக அங்கே சொல்லுகிறார். பிலிப்பியர் 2:2 வாசகமாக. நீங்க ஏக சிந்தனையாகவும் பாருங்க. நமக்கு இன்னைக்கு அப்ப இயேசுடைய சிந்தை எப்படி இருக்கிறது? எல்லாரையும் எப்படி பார்க்கிறாரு? அந்த சமாரிய ஸ்திரீ, அந்த அம்மா வர்றாங்க. அவங்க யாரு? சமாரிய ஸ்திரீ யூதர்களுக்கு அருவருப்பானம். அந்த அம்மா அவர் பேச தொடங்கினோன்னா அந்த அம்மா என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு பயம் உண்டாகுது. நீங்க யூதனா இருக்கிறீங்களே, நீங்க எப்படி எங்களோட பேச முடியும்? என்கிட்ட தண்ணி வாங்கி கொடுக்குறீங்களே. இப்போ நம்மளும் சில நேரங்களில் இன்னமும் நம்முடைய இந்தியா கலாச்சாரத்தின்படி என்ன செய்கிறோம்? சில இடங்களில் சில வீடுகளில் போய் தண்ணி குடிக்க மாட்டோன்னுவோம். இல்லாட்டி ஏதோ ஒரு என்னது ஒரு ஜாதிங்கிற ஒரு பேரை சொல்லிக்கிட்டு சில காரியங்கள் இன்னமும் ஆவிக்குரிய சபைக்கு வரவங்க கூட அந்த இது எங்கேயோ இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கும். நெத்திலையோ முதுகுலையோ ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆமாம் இல்லையா? அதனால சொல்கிறார், நீங்கள்
ஏக சிந்தையும் ஏக அன்பு. அந்த உங்கள் அன்புல என்ன இருக்கக்கூடாது? கள்ளம் கபடம் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்காக நீங்கள் யாரையும் என்ன செய்யக்கூடாது? அன்பு பாராட்டக்கூடாது. ஆமாவில்லை, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக அவரோட அன்பு பாராட்டுவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? முழு மனதாக வராமின் சொல்கிறார். அப்போ இயேசு நம்மளோட எப்படி இருந்தாரு? முழு அன்பு வைத்திருந்தார். எல்லாரையும் விசாரித்தார். ஆமாவில்லை, அவரிடத்துல வர்றவங்க போறவங்க எல்லாருடையும் இருக்காங்க. அதனால தான் யாரு பரிசை சரிசித்தார் என்ன எல்லா இடத்துலையும் போய் உட்கார்ந்து எங்கேயாவது சாப்பிட கூப்பிட்டாலும் நம்ம என்ன செய்வோம்? யோசிப்போமா இல்லையா? ஆனால் அவர் என்ன செய்யறாரு? போய் அங்கே உட்காந்துருக்காரு. அப்போ கேட்குறதுக்கு பாரு, யாரோட பாவிகளோட போயிட்டு என்ன செய்யறாரு? அவர் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்தில் என்ன செய்வோம்? அப்படியெல்லாம் உட்காருவோம். ஆரம்ப நாட்கள் ஊழியங்களில், கிராம ஊழியர்கள் இதுக்கெல்லாம் போகிற நேரத்தில் அப்போ நமக்கு ஒரு தாழ்வுன்னு சொல்லிட்டு சும்மா என்ன செய்வோம்? அவங்களோட உட்காடுறது, தோளில் கை போடுறது, அப்படிலாம் செய்யறது. அப்புறம் கொஞ்சம் நல்லா காருக்கிறெல்லாம் வந்து அப்புறம் டைக்கெல்லாம் கட்டினது பிறகு அப்புறம் என்ன ரோபோ மாதிரி கேட்குறேன். எப்படி இருக்கிறீங்க அப்படி அதுதான் சொல்கிறார். நீங்கள் இதெல்லாம் வாசிக்கிற நேரம் நல்லா கனிவாக வாசிக்கணும். இது நான் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஏக சிந்தை அடிக்கடி சொல்கிறாரு. ஏக அன்பு சொல்கிறாரு. அதுதான் ஆண்டவருக்கு அங்கே சொல்லப்பட்ட கலாச்சாரம் இல்லையா? நம்ம வாசிச்சோமே, அது போல் நமக்கு என்னது? இதுதான் ஆண்டவருக்கு பிரியம். இசைந்த ஆத்துமாக்களாய். அப்போ என்னது? நம்ம எப்படி இருக்கணும்? அவருக்கு ஏற்ற ஆத்துமாக்களாக இருக்கணும். இசைந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிற இசை உள்ளவளாக இருக்க வேண்டும். வேண்டாம், முடியாது, இயலாது அப்படிங்கிறவளாக இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய அன்பை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும்? எப்படி? அவன் ஏக அன்பு. அவன் அப்போ எல்லாருடைய அன்பாக இருக்கணும். அதுபோல ஏக சிந்தையா இருக்கணும். என்னுடைய சந்தோஷம் இதுதான். பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய என்னது? உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிக்கப்பட்டு நீங்கள் இப்போ சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆகவே கடிதம் எழுதுகிறார். நீங்கள் என்னது? கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த நாட்களில் பலவிதமான உபதேசங்களெல்லாம் வருகிறதுனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பின்மாற்றம் அடைந்து போயிடக்கூடாது. ஆகவே நீங்கள் ஏக சிந்தையா ஏக அன்பா நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அப்போ ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் உங்களை எந்த தீங்கும் எந்த தீமைகளும் உங்களை அணுகாது. ஆமாவில்லை? அடுத்து என்ன சொல்றாரு? மற்றவங்களை எப்படி பண்ணணுமா? மற்றவங்களை எப்படியா? அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு தாளந்து இருக்கும். அவங்க எப்படிப்பட்டவங்க? சில நேரம் சில பேர் வருவாங்க, அவங்கள பார்க்குறதுக்கே தெரியாது, ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்கள இருப்பாங்க? அவங்க நல்ல பாதிப்பாங்க. சில பேர் பாதி தான் படிச்சிருப்பாங்க, ஆனால் பெரிய ஒரு மாதிரி இருப்பாங்க. நம்ம அவங்கள நம்பி போய் ஏமாந்துருவோம். கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படி இப்படி டையெல்லாம் கட்டிட்டு தெரிஞ்சோன்னா நம்ம நினைப்போம் ஆமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் காலவாரி விட்டு கொள்ளதான் போகும். அதனால நம்ம எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளாத சொல்றாரு. ஒன்றையும் சொல்ற தேவையில்லாத காரியங்களில் போயிட்டு தேவையில்லாத பெருமையில போயிட்டு விழுந்து கிடக்காம மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா? மற்றவங்களை யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வர்றவங்களை என்ன செய்யணும்? மதிக்கணும். ஆமாம் இல்லையா? வயதில் மூத்தவங்களா இருக்கலாம், வயதில் இளமையா இருக்கலாம், அவங்க அதிகாரத்துவத்தில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நல்ல வேலை செய்யணும், கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறது, வேலை இல்லைன்னு அப்படியா வெளியே நிலங்கன்னு மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளையும் மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். அது மிக முக்கியமான விஷயம். ஆமே, ஏன்னா மதிப்பெண்கள் மேன்மையானது. இன்றைக்கு கீழே விழுந்து கிடக்கிறோம், நாளைக்கு மீண்டும் எழுப்புறது. அப்போ நம்ம போய் ஐயோ உங்களுக்கான ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லக்கூடாது. எப்பயுமே எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாரையும் எப்படி இருக்கணும்? அன்பை பாராட்டி என்ன செய்ய விசாரிக்க வேண்டும். திடீர்னு தான் சில நேரங்களில் ரோட்டில் போகும். போகிறோன்னா யாரோ என்னை பார்த்து சொல்கிறோம் சொல்கிறோம்னா நான் சிஸ்டர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதா? உங்க அப்போ பாருங்க, என்னைக்கோ ஒரு நேரம் வெளியில் வந்தால் கூட என்னை கண்டவங்க என்ன செய்கிறாங்க? அன்பு பாராட்டுறாங்க. ஆனால் அதுபோல் நீங்களும் என்ன செய்யணும்? எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும்? அந்த அன்பு பாராட்டுதல் இருக்கணும். நம்மளை கண்டோம் டக்குன்னு 4ஆம் குறுக்கு தெரியுது 3ஆம் குறுக்கு ஓடி போயிடக்கூடாது. ஐயோ அதான்
பேசினுச்சுன்னா அவ்வளோதான், இன்னைக்கு முழு நாள் என்னது அவ்வளோதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது மாதிரி எவ்வளோ வந்துட்டு அது கேட்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சுயாதீனமாய் போகணும், சுயாதீனமாய் வரணும், எல்லாருடைய அன்பாக இருக்கணும். இயேசு என்ன செய்தாரு? எல்லாருடைய அன்பாக இருக்காங்க. ஆமா இல்லை, தன் ஜனங்கள் அவரை விட்டு கொஞ்சம் இதானோன்னு என்ன செஞ்சாரு? வந்துட்டார், பிரஜா ஜனங்கள்கிட்ட வந்துட்டார். ஆமா இல்லையா? பிரஜா ஜனங்கள்ட்ட வந்து என்ன செஞ்சாரு? அதே போலதான் அன்பு பாராட்டினார். ஆமா இல்லையா? அது போல இயேசு இடத்துல ஆமே யூதனாக பவுல் எழுதுகிற போது சொல்றாங்க, யூதனுக்கு, கிரேக்கனுக்கு, தமிழனுக்கு, சிங்களவனுக்கு, மலையாளிக்கு, தெலுங்கர்களுக்கு, தெலுங்குறா சரியா சொல்லிட்டேனா? சொல்றாருன்னு கன்னடர்கள், அப்புறம் இந்திக்காரர்கள் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மற்றவங்களை மேன்மைப்படுத்தி பேசணும். சில வீட்டுக்கு போனா அவங்கள பத்தியே பேசுவாங்க, அவங்க பிள்ளைகளை பத்தி பேசுவாங்க, அதை பத்தி பேசுவாங்க, காரை பத்தி பேசுவாங்க, டிவியை பத்தி பேசுவாங்க, உடுப்பள்ளி போட்டு பேசுவாங்க. இங்க போனவங்களுக்கு வேர்த்து விடுவிட்டு தண்ணி கூட கொடுக்காம அவங்க மூச்சடைச்சு போய் அப்படியே உட்காந்துருப்பாங்க. சில பேருக்கு அப்படியே பேசிக்கிட்டு இப்போ வந்து போன் எடுத்து சில பேர் அப்படிதான் போனை எடுப்பாங்க. அவங்க தான் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, அவ்வளவுதான். ஆமா சிஸ்டர், அங்கே போன சிஸ்டர், இங்கே போனவங்க சிஸ்டர், அங்கே போனவங்க அங்கே வரும், அச்சோ கொட்டோன்னு இவங்க ஒருவருக்கு என்ன செய்யணும்? கனப்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும். மற்றவங்க சொல்லுகிறது நின்று நிதானித்து கேட்டு பதில் சொல்ல. பாதி போயிடும். அவங்க சொன்ன நேற்று பேரிஸ்க்கு போனேன், 120 போனேன். ரொம்ப ஏன் நீங்க 105 போவேன், 120 போயிட்டு தான் வந்தாச்சு, அப்புறம் ஏன் 105க்கு போகணும்? ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியுது? அவங்க என்ன செய்றாங்க? நீங்க போனது தப்பு, நீங்க இதுல போயிருக்கணும் அப்படின்னு அவங்க என்ன செய்றாங்க? தன்னை மேன்மை பாராட்டும் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. வர்றவத்துல தான் நம்ம ஏறி போக முடியும். ஆமாவே இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இதுதான் மேன்மை பாராட்டுதல். நம்ம மேன்மை பாராட்டணும் மற்ற மாதிரி நினைக்கக்கூடாது. இந்த சின்ன சின்ன விஷயத்துல அப்படியானால நம்ம நின்று நிதானித்து நம்ம செயல்படும். கடைசி ஒன்று வாட்சி முடிச்சிடலாம், சரிங்களா? ஆமாம், 1 பேதுரு 4:1 வாசிக்கலாம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். எத்தனை வருஷம் நமக்கு? 4 எடுத்துக்கிறேன், வாசிக்குமா? இப்படி இருக்க நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளணும். கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது தான் ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமே, கடந்த நாட்களில் நீங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒருவர் சுவிசேஷம் அறிவித்து அவரை சுட்டு என்ன செஞ்சாங்க? அவங்க சுட்டு கொண்டுட்டாங்க. அவரோட வைஃப் என்ன சொன்னாங்க? அவங்க வைஃப் என்ன சொன்னாங்க? அவருடைய மனைவி என்ன சொன்னாங்க? என்னம்மா? என்னது கேட்குட்டாங்க? அவர் மன்னியும், இந்த வார்த்தை வரப்போக எவ்வளோ நமக்கு இன்னும் மன்னிக்கிற குணமே இல்லை. அதனால தான் யோசிக்கிறோம், நான் மன்னிப்பேனா? என் பெட்டியில் கூட என்னது வந்து பார்க்கக்கூடாதுன்னு அந்த நேரம் சொல்கிறேன். அந்த மாதிரி ஆக்கள் வந்து உற்சாகப்புள்ள வந்து ஒரு கண்ணில் பார்ப்போம், நல்லா இருக்கும். அதுக்காக திருப்பி வீடாக வந்துட்டு என்ன செய்வாங்க? அவங்க போக சொல்லுங்க. வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக அவர் மாமிசத்திலே அவர் என்ன செய்தார்? இந்த பூமியில அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்துல மாமிசத்தினால் நாம பிறந்து பாவத்தில் கிடந்த நமக்காக அவர் என்ன செய்கிறார்? மாமிசத்தினால் பாடுபட்டு உங்கள் பாவங்களை அவர் என்ன செய்தார்? மீட்கும்படி அவர் என்ன செய்தார்? அவர் பாடுபட்டார். ஆமாவில்லை? கல்வாரியிலே அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே என்ன செய்தார்? நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீது, நம்முடைய அக்கிரமங்கள் தானே. அதனால அவர் என்ன செய்தார்? பாடுபட்டபடியால் நீங்களும் என்னது மற்றவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாடுகளை அனுபவிக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ செஞ்சோம் ஆமே, ஆனா அவங்க எங்களை என்ன செய்யல? எங்களை மதிக்கல. ஆமாவே இல்லையா? அந்த நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறவன் பாக்கியவான். வராமல் ஆமாவே இல்லை? ஆண்டவர் நமக்காக அவர் என்ன செய்தார்? அவர் நன்மை செய்து தீமைகளை அனுபவித்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆகவே பிலிப்பியருக்கு எழுதுகிற போது சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய? வாசிங்க, அதை முடிச்சுட்டேங்க.
எப்படி இருக்க. கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்ட அந்த வசனத்தை வாசிங்க. திருப்பி சொல்லுங்க. கிறிஸ்து அப்ப அதை ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்துல கிறிஸ்துடைய சிந்தையில இருந்ததை என்னங்கன்னா ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஆராய்ந்து பார்க்காம இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனத்தின் மூலம் அவர் என்னென்ன காரியங்கள் செய்ய என்பதை நீங்க ஆராய்ந்து அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? அவரை போல என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன செய்யணும்? அவரை போல நடக்கணும். வாசிங்க. அவரில் இருந்த சிந்தையை அப்ப சொல்றார் பவுல், அவருடைய சிந்தனைகளை நான் என்ன செய்தேன்? நான் அறிந்து கொண்டேன். ஆமாவில்லையா? ஆகவே தான் நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னு சொல்றார். அவ்வளோ நம்பிக்கை. ஆகவே தான் அவர் இந்த எத்தனையோ 12 சீசர்கள்லாம் இருந்தாங்க. வேதத்தை எத்தனையோ பரிசுத்தவான்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் அவன் பவுலுக்கு வெளிப்படுத்தின அநேக காரியங்கள் மிக பயங்கரமாக இருந்தது. பிலிப்பியருக்கு எப்படி உங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ என்று சொன்னது போல தன்னை குறித்து சொல்லுகிற பொழுதும் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். இது முதல் இங்கே பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை சொல்லுகிறார், நான் முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இன்று முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க எவ்வளவு உறுதியாக சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ஆண்டவரை குறித்து பிதாவாகிய தேவனை எந்த அளவுக்கு அவர் நம்புகிறார். அம்மாவே இல்லையா? இருக்குமோ இருக்காதோ போய் தேடணும், எங்கே கிடக்கோ தெரியலைன்னு சர்ப்ரைஸாக வச்சிருப்பாரா இருக்கும். நான் போய் தலைவாணியை தூக்கிட்டு எடுக்கணும் அப்படியா சொல்கிறாரு எனக்கு. அப்போ அவர் தரிசனத்தில் பார்க்குறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம தரிசனத்தில் சில காரியங்களை காண வேண்டும். நமக்கு இருக்கிறது என்ன என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஊழியத்துக்கு வர்றோம், சபைக்கு வரோம், சத்தியத்தை கேட்குறோம், நம்முடைய எதிர்காலத்தில் பரலோகத்துக்கு போகிறோம்னு நம்ம பறைசாட்டி கொண்டிருக்கிறோம். நமக்கு கிரீடம் இருக்காங்கிறது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாவில்லையா? அப்போ அவர் உறுதியாய் சொல்லுகிறார். காரணம், நான் உறுதியாய் இயேசுவை பின்பற்றினேன், ஆகவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்படி என்னை நீங்கள் பின்பற்றுவீர்கள், ஆனால் உங்களுக்கும் என்ன இருக்கும்? பரலோகத்தில் என்ன இருக்கும்? ஜீவ கிரீடம் இருக்கும். வாசிங்க. இது முதல் சொல்றேன், எனக்காக வைக்கப்பட்ட ஊழியம் முடிச்சு போகணும்னு நான் என்ன செய்வேன்? அவருடைய வருகையில் என்ன செய்யப்படுவேன்? பரலோகத்தில் போய் என்ன செய்வேன்? பரிசுத்தவான்களோடு அமர்ந்திருப்பேன். கிரீடம் என்ன செய்யப்படும்? வைக்கப்படும். ஆமாம் இல்லையா? அந்த ஒரு விசுவாசம் இருக்கணும். போவேன், போயிட்டு பரடைஸில் 10 கிடப்பேன். அப்புறம் மேலே ஆண்டவரோட விசில் அடிச்சுட்டு வர்றதுனால நான் ஏறி போவேன். அப்படியா? உறுதியாக இருக்கணும். அதுதான் நம்முடைய சிந்தை. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நாம எப்படி இருக்கணும்? அதற்கு ஒப்பனையாக இருக்க வேண்டும். இல்லை, அந்த பவுல் எப்படி சொல்ற போல நிருபங்கள் எழுதின மனுஷன் என்ன சொல்றாரு? பார்ப்போம், ஏதாச்சும் கிடைக்குமோ நமக்கு தெரியல. கிரீடம் கிடைக்குதோ, இல்லாட்டி சின்ன என்னது ரிபன் எதுவும் கிடைக்குதோ. அப்படியா? வாசிக்கணுங்க. சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்காக எப்படி ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே மாமிசத்திலே பாடுபட்டாரோ அதே போல பவுல் என்ன செய்தான் சொல்லுகிறார். இடத்துல சொல்லுகிறார். ஒரு எத்தனை முறை அடி வாங்கினார் அவரு? 33 39 அடிகள். எத்தனை முறை? 3 முறை. எங்களுடைய தலைமை போதகர் ஐயா அவர்கள் ஊழியத்தில் பயங்கர பாடுகள். அப்போ ஒரு நாள் கேட்டார், ஆண்டவரே இந்த பாடுகள் மத்தியில் நான் எப்படி ஆண்டவரே உங்களுக்கு ஊழியம் செய்யலாம்னு ஒரு அசதியான ஒரு சத்தம் கேட்டுட்டான். பவுல் போல எத்தனை முறை அடி வாங்கினேன். இல்லை ஆண்டவரே, நான் ஊழியத்தை செஞ்சுட்டு போகிறேன். அம்மாவே இல்லை, அடியல்ல சாதாரண அடியல்ல. ஆமே, அந்த இதில் என்னது, அந்த சாட்டையில் இப்படி அடித்து இப்படி இழுக்கிற நேரம் அப்படியே சதையும் ரத்தமும் பிச்சுட்டு வரும். ஒரு முறை இல்லை, 3 முறை. அம்மாவே இல்லை. வாசிக்கமாக நல்ல போராட்டம் தான் சொல்றான். நான் கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட்டு காயப்பட்டு போராடினேன். ஓட்டத்தை என்ன செய்யறாரு? முடிக்கிறேன். விசுவாசத்தை கிறிஸ்து மேல் வைத்த விசுவாசத்தை அதுக்கு கவனம். அது விசுவாசம் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். இது முதல் நீதியின் கிரீடம் நியாயாதிபதியாகிய வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை பாருங்கள். நீங்கள் உண்மை உத்தமாய் ஊழியம் செய்தால் நியாயாதிபதியாகிய கர்த்தர் உங்களுக்கு அந்த கிரீடத்தை என்ன செய்வார்?
தந்து அருள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, நமக்கு அந்த நம்பிக்கை வர வேண்டும். இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்புறம் மற்றது என்ன சொல்றாருமா? எனக்கு மாத்திரமல்ல, நம்மளா இருந்து என்ன செய்வோம்? ஒண்ணுதான் இருக்கு, ஒண்ணுதான் இருந்துச்சு, நான் வச்சுக்கிட்டேன், உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படியே சொல்றாரு. எவ்வளவு நம்பிக்கை கிறிஸ்து மேல், எவ்வளவு நம்பிக்கை. எனக்கு மாத்திரமல்ல, என்னை போல ஊழியம் செய்ய எல்லாருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமா இல்லையா? இந்த கால வேளையில நமக்கு கிறிஸ்துவுடைய சிந்தையை தரித்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வாசிங்க மகன். அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்து அருள்வார். அந்த பிரசன்னத்தை அவர்கள் என்னதான் ஆவிக்குள்ளே நாங்கள் என்ன உணர்ந்து ஜெபித்து ஆராதித்து அவங்க அந்த தெசலோனிக்கே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவங்க அதே நினைவில் இருந்துட்டாங்க. அதே பிரசனம் எப்போ பார்த்தாலும் வீட்டில் சாப்பிட்றது கொண்டது ஒன்றுமே இல்லை. வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு வாண்ட வருவார்னு வானத்தையே பார்த்துக்கிட்டு பவுல் சொல்கிறார், வர்றேன்னு சொன்னார்ப்பா, அது வரைக்கும் சும்மா இருக்காதீங்க, என்ன செய்யணும்? வீட்டு வேலைகளை பாருங்கள், வேலை செய்யுங்க, சாப்பிடுங்க, அவங்க குடும்பத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்நாட்களே வைராக்கியமாக இருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாமே அந்த வைராக்கியம் குறைந்து கொண்டு வருகிறது. ஆகவே நாம் கிறிஸ்துடைய சிந்தையை அணிந்தவர்களாக எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோம். புதிய மாதத்தில் நடத்துவோம். வருஷம் முழுவதும் முடிவு வருகிறோம். என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நடத்துவார். ஏக சிந்தை உள்ளவர் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். ஏக சிந்தை உள்ளவர், ஏக அன்பு உள்ளவர். அவருடைய சிந்தையுடைய அன்பு மேன்மையானது. அந்த அன்பு, அந்த சிந்தை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களை போல நாங்கள் மக்களோடு கூட ஆண்டவரை நாங்கள் பழக வேண்டும். தகப்பனை சபைக்குடைய ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். சபைக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும். அவன் அப்படி நாங்கள் ஐக்கியமாக இருக்கிற பொழுது இந்த சபையில் இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொள்ளை பொருளாய் தருவான். வேதம் சொல்லுகிறது, ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அனைத்தினமும் சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி, ஆகவே இது சேர்க்கப்படுகிற காலமாக இருக்கிறது. ஜனங்கள் சபைக்கு வர வேண்டிய காலமாக இருக்கிறது. சபையை நாங்கள் ஆயத்தப்படுத்த, சபையை ஒழுங்குபடுத்த, சபையை சீர்படுத்த ஜனங்கள் சபைக்கு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். நீயே தேவனுடைய ஆலயமும் சபையுமா இருக்கிறபடி நான் உன்னை நீ சீர்படுத்தி நீ உன்னை அலங்கரிக்கிற பொழுது சத்ரு உன்னை மேற்கொள்ள மாட்டான். கடன் உன்னை மேற்கொள்ளாது, கஷ்டங்கள் மேற்கொள்ளாது, வியாதிகள் மேற்கொள்ளாது. நாம் ஏக சிந்தையாக ஏக மனதோடு இருக்கிற பொழுது அவனால் நம்மளோடு கூட செயல்பட முடியாது. அவன் நம்மோடு யுத்தம் பண்ண முடியாது. அவனுடைய யுத்த கருவிகள் ஒன்றும் செயல்படாது. இயேசுடைய அன்பினாலே நீங்கள் ஜெயமெடுத்தவர்களாக இருக்கிறீங்க. ஆகவே கரங்களை தட்டி தேவனை நன்றி துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தையும் நிறைவு செய்ய கர்த்தர்கள் உதவி செய்திருக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாள் வரைக்கும் நடத்தின அந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம்.